நிலை மின்சாரம். இதற்கு தேவையான பொருட்கள் என்ன? உப்பு, மிளகுத்தூள், பிளாஸ்டிக் ஸ்பூன், கம்பளி துணி. சரி, உப்பும் மிளகுத்தூளும் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாய்? அடடா, இந்த குறும்புக்கார பையன் உப்பையும் மிளகுத்தூளையும் கலந்து விட்டானே. இது அக்காவை மாட்டிவிடும் வேலை என்று நினைக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு அறிவியல் தெரியும். இனி பிளாஸ்டிக் ஸ்பூனை கம்பளி துணியில் வைத்து தேய்க்கவும். ஸ்பூனை கலவைக்கு பக்கத்தில் மெதுவாக கொண்டு செல்லவும். மெதுவாக செய்யவும். மெதுவாக. இதோ மிளகுத்தூளை பிளாஸ்டிக் ஸ்பூன் ஈர்க்கிறது. பிளாஸ்டிக்கை கம்பளி துணி மீது தேய்க்கும் போது நிலை மின்சாரம் உற்பத்தியாகிறது. எதிரான மின்சக்தி கொண்ட மிளகுத்தூள் பிளாஸ்டிக் ஸ்பூனால் ஈர்க்கப்படுகிறது. இந்த வகையால் என்னால் மிளகுத்தூளையும் உப்பையும் எளிதாக பிரித்துவிட முடியும். காரணம், கம்பளி துணியில் ஸ்பூனை தேய்க்கும் போது அது எதிர் மின் விசையை அடைகிறது. உப்பும் மிளகுத்தூளும் நேர் மின்விசையை பெற்றிருக்கின்றன. அவை ஸ்பூனில் உள்ள நிலை மின்சக்தியை நோக்கி இயற்கையாகவே ஈர்க்கப்படுகின்றன என்பதுதான் இதன் பொருள். உப்பு மிளகுத்தூள் கலவை மீது ஸ்பூனை லேசாக வைக்கும் போது மிளகுத்தூளின் துணுக்குகள் மேலே போய் ஒட்டிக்கொள்கின்றன. உப்பு ஒட்டிக்கொள்ளாத போது ஏன் மிளகுத்தூள் மட்டும் ஒட்டிக்கொள்கிறது? மிளகுத்தூளின் துணுக்குகள் லேசானவையாக இருப்பதால் அவை சீக்கிரம் போய் ஸ்பூனில் ஒட்டிக்கொள்கின்றன. ஸ்பூனை இந்த கலவையின் அருகே கொண்டு வந்தால் கனம் அதிகமான உப்பும் மிளகை போலவே ஒட்டிக்கொள்ளும். அதிசய உண்மைகள். காகிதம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எவ்வளவு கனமானதாக இருந்தாலும் பாதியாக 7 முறைக்கு மேல் அதனை மடிக்க முடியாது.